everyone, வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிளாத் வந்து எப்படி பர்ஃபெக்டா செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டிச் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒரு எண்டு வந்து நான் ஆல்ரெடி செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எண்டு வந்து நல்லா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபிட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து இது பர்ஃபெக்டாகவும் வரும். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் கேட்டிருந்தேன் எந்த மாதிரி ஸ்டாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ சில பேர் வந்து இந்த ரவுண்ட் ஸ்டாண்ட் உடன் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு சைடு இப்போ வந்து ரெண்டு சைடும் நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாத் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு லூஸாக இருக்கோ ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து நம்ம செக்யூர் பண்ணணும் பின்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட் ஸோ முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் சைட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு லூஸ் இல்லை. ஸோ எங்கெல்லாம் லூஸாக இருக்கோ அங்கெல்லாம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதை அகெயின் செக்யூர் பண்ணுங்க. ஸோ லூஸாக இருக்கும் போது நமக்கு இப்படி டச் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ லூஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல லூஸாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செக்யூர் பண்ணிடுங்க பின்ஸ் வச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி தொட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வந்து துணி உள்ளே போகிற மாதிரி இருந்தது. பட் இந்த இடத்துல இப்போ நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக கிளாத் வந்து டேபிளில் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ லூஸாக இருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. ஓகே. ஸோ நவ் இட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதுக்கு ரெண்டு தேவை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயன் நீடில். ஸோ நமக்கு 2 நீடில் வரும் இன் டோட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்க ஃபுல்லாகவே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரே லென்த்தில் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சோண்டு நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் திக்காக இருக்கும். இங்கேருந்து வரவும் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாக வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ட் வரும். ஸோ இந்த நீடில் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக ஒரே லென்த்தில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக வரும், போக போக இந்த இடத்துல கொஞ்சம் மெலிசாக வரும். அண்ட் கார்னரில் டிப்பில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு பெண்ட் வரும். ஓகே. பட் இந்த நீடில் அப்படி கிடையாது. இந்த நீடில் வந்து பீட்ஸ்லாம் லோட் பண்ணுறதுக்கான நீடில். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு திக்காக வரும். இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குட்டியாக மெலிசாக வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு, இது நார்மலாக த்ரெட்ஸ்லாம் வச்சு ஆரி போடுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வராது. ஸோ லெட்ஸ் கீப் இட் aside. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய சிசர் வச்சு நம்ம கட் பண்ணுறதுக்கும் எதுனா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சிசர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக இது வந்து நம்ம சரி த்ரெட்னு சொல்லுவோம். இப்போது இந்த த்ரெட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என் நாட் போடணும். ஸோ பேசிக்காக என் நாட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நான் இந்த இடத்துல என் நாட் எதுவுமே போடலை. ஓகேவா? ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நாட் போடாமல் நான் இந்த இடத்துல த்ரெட்டை இழுக்கிறேன்னா இந்த எண்டு எனக்கு வந்துடுது. அகைன் நான் அடியிலால புல் பண்ணும் போது எனக்கு மறுபடியும் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், என் நாட் போட போறோம். ஸோ கீழேருந்து நீங்க ஏதாவது பை மிஸ்டேக் இழுத்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு த்ரெட் வந்து உள்ள மறுபடியும் போயிடாது, அப்படியே செக்யூர்டா இருக்கிறதுக்காக. ஸோ என் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன நாட். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இது போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாது, பட் இங்கே வந்து நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு நாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ மறுபடியும் இன்னொரு நாட். ஸோ தட் அந்த நாட் மேலே இன்னொரு நாட். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என் நாட்டாக இருக்கும்.
இப்போ நீங்க மறுபடியும் if you see நான் வந்து இப்போ இந்த மாதிரி பண்றேன்னா மேல இழுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால அதை இழுக்க முடியாது. ஏன்னா அந்த என் நாட் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ உள்ள இழுத்தா உள்ள போயிடும் தான். ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறம் நான் ஃபர்தரா ஏதாவது ஸ்டிச் பண்ணும் போது தான் எனக்கு அது உள்ள போகாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்னால அதை இழுக்க முடியாது. ஸோ வெள்ளையும் வராது. முன்னாடி நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்தது, ஃபுல்லாவே வெளில வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதை செக்யூர் பண்றதுக்கு நம்ம இந்த என் நாட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டிச் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வேக்ஸ் சாக் பீஸ் இருந்துச்சுன்னா இந்த வேக்ஸ் சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட இது வந்து புரோக்கனாக தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன். இப்போ த்ரெட் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது இப்படி ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஆர் எந்த இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ இப்படியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் உங்களோட என் நாட் இங்க இருக்கணும். என் நாட் எங்க இருக்கோ இது கிட்ட. ஓகே, அண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் வந்து நீடில் இப்படி உள்ள போகும் போது, நீடில் வந்து உள்ள குத்தும் போது கீழ் வழியா டேபிள்ல இருந்து அடியில இருந்து நான் என்ன பண்ண போறேன், அந்த நாட்டை நான் இதுக்குள்ள இப்படி வைக்க போறேன். ஓகே, ஸோ இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெண்டு கிட்ட நான் என்னோட இந்த த்ரெட்டை வந்து நான் அடி வழியா கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மேல காட்டுறேன், இதை நீங்க வந்து அடியில கொடுக்கணும். இனிஷியலா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையா பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக நமக்கே தெரியும் நீடில் எங்க வருது அண்ட் அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், த்ரெட்ல வந்து இந்த நீடில வந்து மாட்ட போறேன். ஸோ நீடில் நமக்கு இப்படி கிளாத்ல இருக்கும், நான் அடி வழியா என்ன பண்ண போறேன், இப்படி மாட்ட போறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா செக்யூர் ஆயிரும். ஸோ ஸ்ட்ராங்கா செக்யூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கிளாத்தை விட்டு மேலே இழுக்க போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அதை நம்ம இந்த இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நீடில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா புல் பண்ண போறோம். எது வரைக்கும், அந்த நாட் வரைக்கும். ஸோ இதுக்கு மேல என்னால இழுத்தா வராது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இழுத்ததை வச்சு இங்க ஒரு ஸ்டிச், மறுபடியும் அதை நான் நீடில் கொடுத்து இந்த பக்கம் இப்படி வரப்போறேன். ஓகே, மறுபடியும் அந்த நீடில் நான் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு அகெயின் அதை மேலே இழுக்கணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக நம்ம பெருசு பெருசா போடணும். ஆனா நீங்க கொஞ்சம் போக போக என்ன ஆகும்னா குட்டி குட்டியா போடணும். ஓகேவா? ஸோ உள்ள இழுத்தாச்சு. மறுபடியும் இந்த உள்ள இழுத்தது உள்ள விட்டுட்டு அடி வழியா அந்த த்ரெட்டை அந்த நீடில் மறுபடியும் சுத்தணும். சுத்திட்டு மேல அதை புல் பண்ணணும். இப்போ அந்த நீடில் புல் பண்ண போறோம். ஓகே, மறுபடியும் எந்த டைரக்ஷன்ல போகணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா நீடில் எனக்கு புல் பண்ணும் போது எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீடில் அப்படின்னு நான் சொல்றது இந்த எட்ஜ் சொல்றேன். ஸோ இந்த நீடிலோட இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெண்ட் வந்து நான் இப்படி புல் பண்ணிட்டு லைட்டா இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி இந்த சைடு வச்சு நான் புல் பண்ண போறேன். ஸோ எந்த டைரக்ஷன்ல நம்ம போறோமோ அந்த நீடிலோட பெண்ட் வந்து அந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். சப்போஸ் இன்னைக்கு இந்த டைரக்ஷன்ல நான் போல, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் இப்படி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீடில் இந்த சைட், ஸோ நீடில் நமக்கு எப்படி இருக்கணும், இந்த பெண்ட் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இந்த சைட் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இப்படி வச்சிருக்கிறதுனால இந்த என்னோட நீடிலோட அந்த எண்டு வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ அகெயின் இப்போ நான் மேலே இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா ரொட்டேட் பண்ணாதான் அது மேலே கரெக்டாக வரும். அகெயின் லைட்டாக ரொட்டேட். அகெயின் கீழே நான் வந்து நீடிலுக்கு த்ரெட் வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்கேன். எப்படி சப்ளை பண்றேன் அப்படிங்கறத நான் காட்டுறேன். ஸோ நீடில் நீங்க ஹோல்ட் பண்ணும் போது நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிச் தெரியணுன்றதுக்காக நான் நீடில கிராஸா பிடிச்சிருக்கேன். பட் நீங்க பண்ணும் போது நீடில் எப்படி பிடிக்கணும்னா இப்படி பிடிக்கணும். நீடில் நல்லா ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கணும்.
ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம இப்படி விட்டு இழுக்கும் போது த்ரெட்டு வந்துடும், ஆர் த்ரெட்டு வந்து நமக்கு வராது, நீடில் நம்ம கையிலேருந்து வந்துடும். பட் அப்படிலாம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், திருப்பி நீங்க இதை பிடிச்சி நீங்க த்ரெட்டை வந்து கீழே இழுக்கக்கூடாது. இப்படி வந்துருச்சு சப்போஸ் அப்படின்னா 2 கையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் சப்ளை பண்ணுங்க த்ரெட்டை கீழேருந்து. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஸ்டிச் தெரியணுன்றதுக்காக பெருசு பெருசா போடுறேன். பட் செயின் ஸ்டிச் அப்படிங்கிறது ரொம்ப குட்டி குட்டியா வரணும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் ஸ்டக் ஆகும். அப்போனா விட்டுருங்க, 2 கையுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஸோ ரொம்ப வேகமா ப்ரெஷர் கொடுத்து இழுத்தீங்கனாலுமே த்ரெட் வந்து கட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் இப்படி கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எண்டு வந்துருச்சு. இப்போ நான் என்னால இப்படியும் விட முடியாது. ஸோ இதை நான் வந்து செக்யூர் பண்ணும். இப்போ எப்படி நம்ம இனிஷியலா ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணமோ, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடாது, அது வெளியிலயும் வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நான் செக்யூர் பண்ணனாலதான் எனக்கு அந்த இடத்துல நீட்டா ஹோல்ட் ஆயிருக்கு கிளாத்தோட. அதே மாதிரி நான் ஒன்ஸ் இதை நான் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த லைனை நான் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த இடத்துல இதை வந்து நான் செக்யூர் பண்ணும். அப்பதான் எனக்கு இதை கட் பண்ணாலும், சப்போஸ் நான் என்னால த்ரெட் அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது, நான் த்ரெட்டை கட் பண்ணும். த்ரெட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை இப்படி விட்டுட்டேன், இப்படியே கட் பண்ணிட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஃபுல்லா பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், கடைசியா எங்க நான் முடிக்கிறேனோ இந்த இடத்துல நான் பெருசா இழுத்துக்கணும். இழுத்துட்டு மறுபடியும் இந்த நீடல் இந்த இதுக்குள்ள விட்டு மறுபடியும் கீழே இருந்து ஒரு சப்ளை கொடுத்து என்ன பண்ண போறேன், இப்படி இழுக்க போறேன். ஓகேவா? ஸோ த்ரெட்டுக்குள்ள த்ரெட். இப்போ இந்த த்ரெட் உள்ள இருந்து பழைய த்ரெட் இருக்கு இல்லையா, இத நான் இழுக்கணும். இப்படி இழுத்து அடியால நீங்க இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் கிரியேட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் நாட். ஸோ இப்போ நீங்க அடியால எவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுத்தீங்கன்னா இதுவும் பிஞ்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு நாட் வந்து செக்யூர் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலா பண்ணும் போதும் ஒரு நாட், ஃபைனலா முடிக்கும் போதும் ஒரு நாட். ஸோ எங்க நீங்க முடிக்கிறீங்க, ஸோ இது வரைக்கும் தான் நான் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படிங்கறதுனால நான் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு வேண்டாம், நான் இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எங்க முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணாதான் இந்த செயின் ஸ்டிச் எந்த ஸ்டிச்சா இருந்தாலும் அது அப்படியே ஸ்டே ஆகும் இந்த கிளாத்தோட. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஸ்டிச், ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ இதை நீங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மற்ற டிசைன்ஸ்லாம் நீங்க போடும் போது ஈஸியா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, த்ரெட் வந்து அடியில எப்படி நான் சப்ளை பண்றேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதை வந்து ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், த்ரெட் நான் இப்படி கொடுக்குறேன் இல்லையா, இப்படி கொடுக்கற போது எப்படி கொடுப்பேன்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு என் நாட் போட்டு செக்யூர் பண்ண போறோம் த்ரெட். ஸோ இப்படி கொடுக்கும் போது நான் என்ன பண்ணோம், நீடில் நான் இப்படி கொடுப்பேன்னா, ஸோ சப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன், அழகா நீடில் இப்படி மாட்டணும். நீடில் மாட்டி இந்த நீடில் நான் மேலால இழுப்பேன். ஸோ மேலால இழுத்தோடனே லைட்டா நான் இந்த பெரிய நீடில் என்ன பண்ணும், லைட்டா இந்த நாட் வர வரைக்கும் நான் இழுக்கணும். அப்பதான் இந்த நாட் வந்து கரெக்டா கிளாத்ல போய் ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் நான் எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நினைக்கிறேனோ, ஸோ 2 நாட் போடல அதனால வந்துருச்சு. ஓகே, நாட் பெருசா வச்சுக்கோங்க இனிஷியலாவே. ஸோ நான் இப்படி மாட்டிட்டேன்னா, மாட்டிட்டு த்ரெட்டை நான் இழுக்கிறேன், இழுத்துட்டு இந்த நாட் வர வரைக்கும் இழுக்கிறேன் இந்த பெரிய த்ரெட். ஸோ ஒன்ஸ் நாட்டை வந்து கிளாத்தோட மீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஊசியை நான் இப்படி குத்துறேன். குத்திட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இந்த நீடில் இப்படி சுத்தணும். இப்படி சுத்திட்டு நான் மேல இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த த்ரெட் வந்து வந்துடும் மேல இந்த சைடு. அகேன் நான் எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நினைக்கிறேனோ அந்த டைரக்ஷன்ல மறுபடியும் குத்துறேன், இந்த த்ரெட்டை இப்படி சப்ளை பண்றேன், நெக்ஸ்ட் மேல இழுக்கிறேன், அகேன் இதை இப்படி கொடுக்குறேன், த்ரெட் சப்ளை பண்றேன், மேல இழுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம த்ரெட் வந்து சப்ளை கொடுக்கும் போது இந்த நீடில் அழகா மாட்டி மாட்டி இழுக்கணும். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க பண்ணும் போது இனிஷியலா பண்ணும் போது தான் ஸ்லோவா இப்படி கொடுப்பீங்க.
வேகமா நீங்க வந்து ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ கொடுத்துட்டேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலா நாட் எதுவுமே போடல. ஸோ இப்போ நான் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் என் நாட் போடுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஃபைனலா நம்மளோட டிசைன் முடிச்சுட்டு ஃபைனலா போடக்கூடிய நாட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த ஸ்டிச் என்ன ஆகும், வெளியில வந்து வராம இந்த இடத்துல கரெக்டா இதோட பிளேஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு தூரம் இந்த இடத்துல தொட்டு பார்த்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்து இழுத்து பார்த்தாலும் சரி, எனக்கு இது வந்து வராது. ஏன்னா நான் இங்கேயும் செக்யூர் பண்ணியிருக்கேன், இங்கேயும் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டிச் ஆரியில. ஸோ இது மாதிரி நீங்க வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வேற ஏதாவது பர்டிகுலர் ஸ்டிச் வேணுனாலும் அதையும் எங்க கிட்ட காமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஸோ நீங்க என்ன மாதிரி டேபிள் யூஸ் பண்றீங்க அண்ட் என்ன மாதிரி கிளாத் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஸ்டிச் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.